நேற்று இரவு எண்ணூர் டிவி குப்பம் அருகே இருக்கிற ஒரு தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புதாரர்களுக்கு நெஞ்செரிச்சல், கண்ணெரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கு இருக்கிற பொதுமக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு தொடர்பு கொண்டதன் அடிப்படையில் 16 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நேற்று இரவோடு இரவாக வந்து பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை மருத்துவமனைகளில் சேர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு மூதாட்டி, அவருடைய மகன், அவருடைய மனைவி, அவருக்கான அந்த 3 குழந்தைகள் என்று 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 பேரையும் நேரடியாக பார்த்து அவர்களுக்கு அளிக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சைகள் பற்றி கேட்டறியப்பட்டது. எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் அவர்கள் அனைவருமே இல்லங்களுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் இந்த ஆகாஷ் மருத்துவமனையில் நேற்று இரவு தொடங்கி இதுவரை 16 பேர் பல்வேறு உபாதைகள் சம்பந்தமாக இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகாஷ் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து அனைவரும் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையாக நானும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சுதர்சனம், திரு சங்கர் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளை மக்கள் பிரதிநிதிகளும் நேரடியாக போய் பார்த்து அவர்களை நலம் விசாரித்தோம். உடன் ஆகாஷ் மருத்துவமனையின் நிர்வாகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வருகை தந்திருந்தார்கள். எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த தொடக்க பாதிப்பு என்பது நெஞ்செரிச்சல், கண்ணெரிச்சல் போன்றவைகளுக்கு தேவையான மருத்துவத்தை இவர்கள் இந்த மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிதீவிரமாக எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக ஒரு வார காலம் அந்த கம்பெனியை தற்காலிகமாக மூடுவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது சென்னை மாநகராட்சியும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து 3 நுரையீரல் மருத்துவர்கள், 3 பொது மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஒரு பெரிய மருத்துவ குழு ஒன்று அங்கே மருத்துவ முகாமையும் சம்பந்தப்பட்ட பெரிய குப்பம் பகுதியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் அந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மற்றவர்கள், இங்கே மருத்துவமனைகளுக்கு வராத மற்றவர்களும் கூட அங்கே அவர்களை பரிசோதித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அந்த மருத்துவ முகாம் இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஆகாஷ் மருத்துவமனையில் 36 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 6 பேரும், ஒட்டுமொத்தமாக இந்த 42 பேருமே நலமுடன் இருக்கிறார்கள். இன்னமும் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கையாள முடியாம பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை இங்க மட்டும் 15 பேர் சேர்த்துட்டாங்க. அதை எப்படி கையாளுவது? நாசகரமான கம்பெனிகள் இருக்கு. போபால் விசைவாறு எம்எல்ஏ 1000 பேருக்கு மேல தங்கியிருந்தாங்க. எங்க போறதுன்னு போக்குறேன் இல்லை. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. இப்போ உடனடியாக சம்பந்தப்பட்ட நம்ம இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் ஊரிலிருந்து. உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது காவல்துறையினரும் இரவோடு இரவாக இருந்து அங்கே எந்த மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தினால் யாருக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு பாதுகாத்திருக்கிறது. இல்லை, ஐசியூன்னு யாரும் இல்லைங்க. ஐசியூன்னு யாரும் இல்லை. யாருக்கும் அந்த அளவுக்கான தீவிர பாதிப்பு இல்லை. இப்போ இங்கே கூட ஒரு 3 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தீவிர பாதிப்பு இல்லை. ஸ்டான்லியில் ஒரு 3 குழந்தைகள், அந்த 3 குழந்தைகளும் காலையில் நன்றாக உணவறிந்து காலை சிற்றுண்டி அறிந்து என்னிடத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். இப்பவும் கூட ஸ்டான்லியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆக சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் போக விருப்பம் இருக்கோ அவங்களாம் இனிமேல் படிப்படியாக வீட்டுக்கு போயிடலாம். இல்லை, அவங்களுக்கு செலவை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல பிரச்சனை இல்லைங்க. அரசாங்கம் முழுமையாக கூட பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அதில் இப்போ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் சொல்லியிருக்கிறோம். பொதுமக்களிடத்தில் யாரிடத்திலும் கூட ₹1 கூட வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். மருத்துவமனையும் அதில் தீவிரமாக இருக்கிறார். இல்லை, இப்போ
இல்லை அது சம்பந்தமாக அந்த துறை அமைச்சர் பேசுவாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த தொழிற்சாலை அதில் இருக்கிற விதிமுறைகள் இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க. உடனடியாக மக்கள் காப்பாற்றப்பட்டது, அவர்களுக்கான மருத்துவ தேவை, சிகிச்சை இவற்றை எல்லாம் உடனடியாக செய்திருக்கிறது. அதனால் பாதிப்புகளிலிருந்து மக்களை இமிடியட்டா மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இப்ப அது போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக அதிகாரிகள் சென்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.